ஐந்தறிவுள்ள மிருகங்கள் ஆறறிவுள்ள மனிதனுக்கே ஆசானாகும் நிலைமையுண்டு. சாத்திர கதைகள் சாட்சி சொல்லும், சான்றோர் வாக்கும் சான்று தரும். அப்படி ஒரு கதை நாட்டிலே அலசப்படுது நம் பாட்டிலே. குட்டி முயல் ஒன்று இருந்ததாம், சுட்டி செயல்கள் பல செய்து எல்லார் மனமும் கவர்ந்ததாம். அனைவருக்கும் இது செல்ல பிள்ளை. அதற்கில்லை உணவு கவலை, வேளைக்குணவு கிடைப்பதனால் நாளும் அதற்கு ஆனந்தம். ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும், மோடி மறைந்து கழித்திருக்கும். பார்க்கும் பலரும் போற்றுவது இதன் ஓட்டம் ஒன்றினை மட்டிலும் தான். அடிக்கடி பலரும் புகழ்ந்ததினால் ஆணவம் கொண்டது குட்டி முயல். அதனால் வந்த செருக்காலே அலட்சியம் செய்தது பிற உயிரை. எனக்கு நிகர் நானேதான். அகந்தையில் ஆழ்ந்தது குட்டி முயல். போகும் மிருகம் எதனையுமே போட்டிக்கு அழைத்து விளையாடும். இப்படி நாட்கள் கழிந்த பின்னே தப்படி பின்னே தப்படியாய் ஊர்ந்து செல்லும் மாமையொன்று முயலின் பார்வையில் பட்டது. வழக்கம் போல ஆமையுடன் பல சண்டைக்கு போனது. என்னுடன் போட்டிக்கு வருவாயா? இருமாப்புடனே கேட்டது முயல். தகுமா முயலே இது உனக்கு? சமமாவேனோ நான் உனக்கு? என்னை போட்டிக்கு அடைப்பது வீண், என் வழியிலே நான் போகின்றேன், என் வழியிலே நான் போகின்றேன். பணிவாய் சொன்னது ஆமையுமே, பகபகவென்று சிரித்தது முயல். வீரனுக்கு இலக்கணம் தெரியாதா? விட்டு ஒதுங்குவதும் சரிதானா? விடுத்த சவாலை ஏற்பதுதான் வீரனுக்கான அடையாளம். பணிவுக்கு இலக்கணம் அறியாயா? பார்த்து பேசு முயலே நீ. வலிமைக்கு மேன்மை சமமாகுமா? வலிய நீ வம்புக்கு வரலாகுமா? வலிய நீ வம்புக்கு வரலாகுமா? வந்த வம்பை நான் விடமாட்டேன். வலிந்த சவாலை ஏற்கின்றேன். நம்மில் ஜெயிப்பவர் யார் என்று ஒரு நடுநிலையாளர் கூறட்டும். வெகுண்டு சினந்தது ஆமை, வெடிகுண்டாயின வார்த்தைகள். நரியொன்று அவ்வழி போகையிலே இரண்டும் அதனை வேண்டின. போட்டியின் விவரம் கூறின. சிறிது கூட இதில் நியாயமில்லை. சிற்றொழிக்கு போட்டு சிறு துரும்பா, சிந்தித்து பார்த்தால் இது சரியில்லை. விலக பார்த்தது குள்ளநரி. ஆமை பணிவாய் விளக்கியது.
முயலின் சவாலை ஏற்றுவிட்டேன், முடியாதென்று சொல்லாமல் போட்டியின் போக்கை கவனித்து பொறுமையாய் தீர்ப்பு கூறுங்கள். ஒப்பு கொண்டது நல்ல நெறி, விதித்த நிபந்தனை ஒரு நல்ல நெறி. போட்டியின் தூரம் மிக குறைவே, பொறுப்புடன் நிபந்தனை கேளுங்கள். கதிரவன் மறையும் நேரத்தில் அதை கடந்து செல்பவர் வெற்றியாளர். போட்டி இப்போதே ஆரம்பம், ஆனால் கோட்டை கடப்பது மாலையில்தான். இதுதான் எந்த நிபந்தனை, இதுதான் எந்த நிபந்தனை. கோபத்தில் குதித்தது குட்டி முயல். மாலை வரையேன் அவகாசம், மளமளவென்று கடப்பேனே. முழு நாளும் என்னை இங்கேயே முடக்குதையா உங்கள் நிபந்தனை. அடுக்குமா இந்த அநியாயம்? முயலின் கோபத்தை அடக்கிடவே முனைந்தது நரியும் தன் பேச்சால். அநியாயம் இதில் ஏதப்பா, அடாது செய்தவன் நீயப்பா. ஆமையும் முயலும் ஒன்றாமோ, அதை போட்டிக்கு அழைத்தது நன்றாமோ. அதனால் தான் இந்த அவகாசம், எதனால் உனக்கு ஆவேசம்? கட்டுப்படுவது உன் கடமை, கட்டுப்படுவது உன் கடமை. அதட்டலாய் நரியார் பேசிடவே அடங்கி போனது குட்டி முயல். நரியார் கொடியை அசைத்தவுடன் 4 கால் பாய்ச்சலில் முயலோடி எல்லை கோட்டை அடையாமல் இடைவழியில் நின்றபடி ஆமையை திரும்பி பார்த்தது. அது அரை அடி தூரமே கடந்த நிலை. அகந்தையினால் குட்டி முயல் அருகேயுள்ள புதர் நடுவே முளைத்திருந்த தழைகளை மூக்கு பிடிக்க உண்டது. உண்ட மயக்கம் வந்தது. ஓய்வாய் முயலும் படுத்தது. சொகுசாய் காற்று வீசவே சுகமாய் தூங்கி போனது. கண்ணை விழித்து பார்க்கையிலே கண்ணால் கண்டது பேரதிர்ச்சி. வெற்றிக் கோட்டின் மிக அருகில் விரைவாய் நடந்தது குட்டி ஆமை. ஆவேசமானது குட்டி முயல். துள்ளி துள்ளி ஓடி வந்தும் எல்லைக்கோடு எட்டவில்லை. அதற்குள் ஆமை முந்திவிட ஆமையே வென்றதாய் நரி கூற துவண்டு போனது குட்டி முயல். அகந்தை கொண்டு அடுத்தவரை
அலட்சியமாய் நீ நினைத்திருந்தால் அவரிடமே உன் நிலை இழந்து அவமானப்பட நேரிடலாம். லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லா. ஆமை சொல்லும் கருத்தென்ன? முடியாதென்பது கிடையாது, முயன்றால் எதுவும் கிடைத்துவிடும். முயலை ஆமை வென்ற கதை முயற்சியின் வெற்றிக்கு அடையாளம். முயல் ஆமையால் தோற்கவில்லை, அது முயலாமையால் தோற்றது.